சத்து மாவு, நவதானியத்தோட சத்து மாவு கிடைக்கிறது கடையில். அதை வாங்கி நம்ம பண்ணுறோம். வீட்லேயும் இந்த சத்து மாவு நம்ம தயார் பண்ணலாம், முளைக்கட்டின பயிரெல்லாம் வச்சு. ஸோ இது நம்ம கடையில் வாங்கினது தான் நான் பண்ணுறேன். 3 டம்ளர் தண்ணிக்கு 3 டீஸ்பூன் சத்து மாவு போட்டிருக்கேன். அதை கட்டி தட்டாமல் கிளறணுங்கிறதுனால நம்ம லோ ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். அது செமி சாலிடாக நல்லா தயாராகிடும். இந்த மாதிரி இது கிளறி பளபளன்னு மேலே வரும்போது உங்களுக்கு வெந்தது தெரியும். இந்த கேரட் 3 கேரட் எடுத்து அதை துருவி, இதை வேக வைக்க தேவையில்லை, அப்படி சாலடாக தான் சாப்பிட போகிறோம். அது ராவாகவும் கொஞ்சம் நம்ம சாப்பிட்டா நமக்கு ரொம்ப நல்லது. ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்போ அந்த கூழோடு சேர்த்து நம்ம இதை சாப்பிட்றோம். அதுக்கு உப்பு போட்டிருக்கோம். எலுமிச்சம்பழம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 மூடியோ 1.5 மூடியோ புழியலாம். அதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதோடு அதுக்கு ஒரு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலையெல்லாம் போட்டு தாளித்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மேலும் நமக்கு சத்து நல்ல முழுமையாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஆவக்காடோ கட் பண்ணி அதில் உப்பு, மிளகுத்தூள் போட்டு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டோடு சாப்பிட்றோம். இந்த கூழோடு நீங்கள் லேசாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும்.